மார்ச் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஏறத்தாழ வந்து ஒரு 5 கிரகங்களுடைய மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் இது வந்து. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா 6ஆம் தேதி ராகு வந்து ஜென்மத்துக்கு வருதும், கேத்து வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற இந்த ஒரு காலகட்டமாகவும், அதுக்கப்புறம் பார்த்தா மார்ச் 14ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா சூரியன் வந்து 10ஆம் இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பலத்தோடு இருக்கிறதும், 15ஆம் தேதி வந்து புதன் வந்து கும்பத்தில் இருக்கிறதும், சுக்கிரன் வந்து 21ஆம் தேதி வந்து 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு 9ல் வந்து சுக்கிரனும் புதனும் மாத கடைசியில் மட்டும் அப்படியே அதனுடைய ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிறதும், செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 22ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வருதும். இப்படி பார்க்குறப்போ மார்ச் மாதம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமும் வெற்றியை நோக்கி எல்லா மிதுன ராசிக்காரங்களும் இருந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து எல்லா மிதுன ராசிக்காரங்களும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எப்படி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல ராகு ஜென்மத்தில் வரதுனால ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றமான சிந்தனையை வந்து செவ்வாய் 11ல் இருந்தும், புதன் சுக்கிரன் வந்து பாகிஸ்தானத்தில் இருந்தும், அதை வெற்றி செய்யக்கூடிய பாதையில் வெற்றியாக முடிக்கக்கூடிய பாதையில் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த ராகு கேத்து பற்றி மாற்றத்தை கவலைப்படாமல் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த மார்ச் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையும். இதில் செவ்வாய் 11ல் இருக்கிறதுன்றது வந்து போய் அதுக்கப்புறம் வந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம்ன்றது அடுத்த மாதம் ஏற்படக்கூடிய மாத கடைசியில் ஏற்படக்கூடிய காலமானதுனால அந்த செவ்வாய் பெரும்பாலும் 22 மட்டும் 11ல் இருக்கிறதும், 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பணவரவு மாத கடைசியில் கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதிக செலவு ஏற்படக்கூடிய கடைசி வாரத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த குரு 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால தனஸ்தானத்தை குரு பார்க்கறது ஒன்று, 11ஆம் இடத்துல செவ்வாய் பெரும்பாலும் இருக்கிறது, 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது, சுக்கிரனும் புதனும் 9ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் வந்து எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு பணவரவும் வரக்கூடிய காலகட்டமாக எல்லாருக்கும் அமையும். ஸோ இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ட்ராவல் அதாவது சொல்லணுன்னா நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும். அந்த பயணங்கள்னால் வெற்றியும் பயணங்கள்னால் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதம் வந்து ரொம்ப ஒரு அருமையான மாதமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதுலேருந்து நிறைய ஒரு வெற்றியும் ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமும் இந்த மிதுன ராசியில் பிறந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கும். நிறைய வெளிநாடு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நிறைய கவனம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை அங்கே வேலை தேடுவர்களுக்கோ, இல்லை தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இருந்து அதனால் நிறைய ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தோம்னா ஒரு மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நினச்ச காரியத்திலெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து ஒரு புதிய நோக்கங்கள் புதிய பரிமாணங்கள் எடுத்துக்கூடிய நிலைமைகள் இருப்பார்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மையும் ஏற்படும். இருந்தாலும் இந்த மாத கடைசி வாரத்துலேயும் சரி, ஜென்ரலாக இந்த 6ல் குருவும் 7ல் சனி கேத்து இருக்கிற இந்த காலகட்டங்களில் உடல்நல சோம்பலும் உடல்நல சோர்வும் பெரும்பாலும் ஏற்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினா இந்த மாதம் மிகவும் ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும். குருக்கும் சனிக்கும் பிரீதியாக அவங்க அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு சிவபெருமான் கோவிலுக்கு போகிறது, சிவபெருமான் நினச்சி தியானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த மார்ச் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்கும். பொதுவாக இந்த மார்ச் மாதம் வந்து நம்ம சொல்கிற நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். இதை வந்து நிறையா வந்து நம்ம ராசி பலன்லேயே சொல்லிட்டோம்னா இதனால் நிறைய ஒரு தவறான ஒரு சிந்தனையில் போகக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் இதில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக ஒரு சந்தேகமோ உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சினாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி
இது வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி, அப்படியே ஒரு வழிகாட்டி மாதிரி, எங்கேயாவது போனால் ஒரு மைல்கல் மாதிரி இது இருக்கும். இந்த ஜோதிடத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சரி, எங்களை ஸ்க்ரீனில் வர ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் மெசேஜ் பண்ணிங்கன்னா, ஒரு 4 நாள் கழித்து மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு 10-15 பேருக்கு ஈஸியாக பதில் சொல்ல முடியும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நம்ம ஜாதகத்துக்கு பதில் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் திரும்பி கூப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு சம்பந்தமான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். கிடைக்கிற இந்த கம்மியான நேரத்தில் வந்து நிறைய விளக்கம் கொடுத்தாலும் அந்த விளக்கத்தில் எது நிறைய நடக்கும்ன்றது உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி, உங்களுக்கு இருக்கிற யோகங்கள், இதெல்லாம் சான்று தான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஹெசிடேஷனும் பண்ணாமல் எங்கள் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா, ஒரு 4-5 நாள் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணால் நான் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் அருகாமையில் எந்த ஜோதிடர் இருந்தாலும், இந்த யூடியூப்பில் எத்தனை அஸ்ட்ராலஜர்ஸ் வந்தாலும் நீங்கள் அவங்களை அணுகுனா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கலி இருந்தால் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் எங்களுக்கு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ப்ளீஸ், இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம், லைக் இட், ஷேர் இட் அண்ட் கமெண்ட் இட்.